அந்த காலத்துல வந்த விஞ்ஞான முறை இல்ல, கொடூரமா இருந்தாலும், அத குணப்படுத்தக்கூடிய இயற்கை முறைகளையே அதாவது ஆ மிருகங்கள்கிட்ட இருந்து எடுக்கக்கூடியதோ, அதெல்லாம் வச்சு தான் நம்மள சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஆனா கொஞ்சம் கொடூரமா இருந்தது. ஏன்னா, அப்ப அவங்க அத வந்து தாங்கிக்கக்கூடிய மனநிலையிலும் இருந்தாங்க. ஆனா, இப்ப வந்து எதையும் தாங்கக்கூடிய மனநிலையும் இல்ல. அதுக்கேத்த மாரி விஞ்ஞானம் வளர்ந்து மயக்க நிலையில கொண்டு போய் வச்சு, இதெல்லாம் செய்றாங்க. அதுல உபயோகப்படுத்துற மருந்தெல்லாம் கெமிக்கல்ல கொண்டு வந்து, அத ஒரு வியாபாரமா மாத்தி, சும்மா போனா கூட அத ஆப்ரேஷன்ங்கிற மாரி கொண்டு வந்துட்டாங்க, அந்த ஸ்டேஜ். இதுல வந்து நம்மளுடைய மனநிலை தான் முக்கியம். போற நோயாளிக்கு இது வந்து ஆப்ரேஷன் தேவையில்ல. இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து குணமானவங்களும் உண்டு. ஒண்ணுமே இல்லாம போயி, அதுல ஒண்ணுமே இல்லாம ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவங்களும் உண்டு, காசு செலவு பண்ணி. இந்த மாரி நம்மளுடைய மனநிலை தான் இதுல மாறணும் அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நான் பல கடைகள்லாம் பார்த்து நம்ம பிசினஸ் விஷயமா பேச போனேன். அப்போ ஒரு மெடிக்கல்ல வந்து ஒரு டாக்டர் எழுதின சீட்ட கொண்டு வந்து ஒருத்தர் காட்டுறாரு. அப்ப இதுல உள்ள மருந்து எல்லாம் வேணுமா? அப்படின்னு கேட்கக்குள்ள, ஆமா சார் வேணும். இல்ல 15 நாளைக்கு தான் எழுதியிருக்கு. தரட்டுங்களா? அப்படிங்குது. இல்ல 1 மாசத்துக்கு குடுங்க. அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த 15 நாள்ல குணமாகும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவருக்கு இல்ல. இன்னும் நீடிக்கும்ன்ற தோணுது. அப்ப இதுல வந்து நோயாளியின் மனநிலை. அவங்களே ஒத்துக்கிட்டா கூட நம்ப காசு குடுத்து வாங்க ரெடியா இருக்கோம். அப்படிங்கிறது இன்னைக்கு நான் படிச்ச புக்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்டின்னா, அங்க வந்து நம்ப எதுக்கு போறோம் என்னன்னே தெரியாது. ஆனா அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்டின்னு சொன்ன உடனே வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணிர்றோம். அது வந்து நம்ம உடம்புக்கு தேவையா, தேவையில்லையா அப்படின்னு வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆப்ரேஷன்ல இருந்து வெளிய வந்துரலாம். அந்த காலத்துலலாம் வந்து டாக்டர்ஸ வந்து ஒரு கடவுள் மாரி பார்த்தாங்க அப்படின்னா, அப்போ வந்து நெறைய மருந்துகள் இல்ல. வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள வச்சு நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிக் குடுத்தாங்க. இப்ப வந்து ஹாஸ்பிட்டல் போனாலே ஒரு பை நெறைய டேப்லெட் வந்து குடுத்து விட்டுர்றாங்க. இப்ப வந்து எல்லாமே வந்து பிசினஸ் மோட்டிவ்ல தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேங்க மேம். தைராய்டு மாத்திரை வாங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படின்னா, தைராய்டு மாத்திரை குடுக்குறது வந்து ஒரு 7 மாத்திரை குடுப்பாங்க. 15 நாளைக்கு அந்த 7 மாத்திரை. பாதி பாதி தான் போடணும். அப்படி லாஸ்ட்டா நான் நிறுத்தும்போது சொல்றேன். ஆனா, அந்த குடுக்குற 7 மாத்திரைக்கு கால்சியம் சொல்ட்டு அது ஒரு 30 மாத்திரை குடுப்பாங்க. பி காம்ப்ளெக்ஸ் சொல்லி அது ஒரு 30 மாத்திரை குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து செப்ட்ரான்னு சொல்லிட்டு அது ஒரு 30 மாத்திரை குடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் தைராய்டு மாத்திரை போடுறது 1/2 மாத்திரை தான். ஆனா, அதோட கூட சேர்த்து இந்த அயர்ன் டேப்லெட்டு, பி காம்ப்ளெக்ஸு இது மாரி நெறைய சத்து மாத்திரைகள் சொல்லுவாங்க. சத்து மாத்திரைன்னு சொல்லி அது ஒரு ஒரு டப்பா நெறைய. எங்க வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் உள்ள வரும்போதே முதல்ல ஹாஸ்பிட்டல் வாசன தான் வரும். அவருக்கு ஃபிக்ஸுக்கு மாத்திரை வாங்க போவோம். அது ஒரு டப்பா நெறைய. அது என்னென்னவோ மாத்திரை நெறைய குடுப்பாங்க. இதுல 4, அதுல 4, இதுல அந்த மாரி போடுவோம் அவருக்கு. அப்ப வீடே ஹாஸ்பிட்டல் இதுவா இருக்கும். இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்ததுக்கப்புறம், இப்ப இந்த மாத்திரைலாம் அவ்வளோ எடுக்கிறதே கிடையாது. எதுனா ரொம்ப எமர்ஜென்சினா ரேரு. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்லயே வந்து இப்ப நம்ம சாப்பிடுற காய்கறி, கீரை, சாப்பாடு இதோட கூட எடுத்துக்கும்போது, இதுவே நமக்கு வந்து இன்னைக்கு எல்லா மாத்திரையிலேருந்தும் வெளிய வர வச்சிருக்கு. அதனால என்னன்னா, நம்ம உடம்ப சத்தான ஆகாரத்தோட நம்ம வீட்ல நம்ம சமைச்சு சாப்பிட்டோம். நேத்து கூட சொன்னாங்க. யார் வீட்ல சமைச்சு சாப்பிடுறீங்களோ, உங்க நோய் கம்மி. யார் வெளிய போய் சாப்பிடுறீங்களோ, உங்களுக்கு நோய் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு. அந்த மாரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு பொருள சாப்பிட்டோம்னா, நமக்கு நல்லது. அதுவும் அளவோட சாப்பிட்டா பலமா வாழலாம் அப்படி